அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புறக்கணித்தது போல உத்தரப்பிரதேசத்தை புறக்கணித்திருக்கிறார். என்ன காரணம்? உத்தரப்பிரதேசத்தை புறக்கணிப்பது 2 காரணம். ஒன்று, மக்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி பின்பாக வர தொடங்கி விட்டார்கள். எல்லா மக்களும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எதிர்பாராத மக்கள் திருப்பு முனை அங்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதுதான் அயோத்தி முதல் ஆந்திரா வரை உத்தரப்பிரதேசம் வரை வெற்றி. ஒரு பாரத பிரதமர் 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர், 9 ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக இருந்தவர். குஜராத்தில் 2 சுற்று 3 சுற்றில பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் வாரணாசியில பிரதமர் மீது அந்த மக்கள் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள்? எதற்காக யூபியை புறக்கணித்தீர்கள்? ஒன்று, இந்தியா கூட்டணி பக்கம் மக்கள் திரும்பிவிட்டார்கள். இன்னொன்று, யோகிக்கும் உங்களுக்கு நடக்கும் பனிப்போர், யோகியையும் புறக்கணிக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நினைத்தால் யார் என்றும் பார்க்க மாட்டீர்கள். அவர்களை வீழ்த்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், பாஜக அரசே, மோடி அரசே, தமிழ்நாடு மாநிலமும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்தியாவில் ஒன்றுபட்டு இருக்கின்ற இந்த பிரதேசம்தான் இந்த ஒன்றியத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்திய தேசத்தில் இருக்கிறது. எதற்காக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் கொடுக்கவில்லை? 1950 கோடி பீகார் ஜிஎஸ்டி ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 20,000 கோடி ரூபாயை ஜிஎஸ்டி செலுத்துகிறது. 1950 பெரியதா, 20,000 கோடி பெரியதா? 10 விழுக்காடு கூட பீகார் அரசு ஜிஎஸ்டி செலுத்தவில்லை. நம்முடைய பங்களிப்பு தோராயமாக 20,000 கோடி. 20,000 கோடி கொடுக்கின்ற தமிழ்நாட்டு புறக்கணிப்பு. 1950 கோடி கொடுக்கின்ற பீகாருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து பேக்கேஜை கொடுக்கிறீர்கள். தமிழ்நாட்டு பணத்தை எடுத்து அனைத்து ஒன்றியங்களுக்கும் மாநிலங்களுக்கும் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேள்வி. ஆனால் நீங்கள் என்ன புறக்கணித்தாலும், தமிழ்நாட்டை வஞ்சித்தாலும், பாசிச சக்திகளால் நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். மீண்டும் சொல்லுகிறோம், தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட தொகையை விடுவீங்கள். அவர் கேட்ட தமிழ்நாட்டு உரிமைக்கான பணத்தை உடனே நீங்கள் கொடுங்கள் என்று உங்களை வலியுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. அது கார்கில் போராகட்டும், தேசத்திற்கு பங்களாதேஷில் வந்த துயரங்களாகட்டும், எப்பொழுது இந்தியாவிற்கு பிரச்சனை வந்தாலும் நெருக்கடி ஏற்பட்டாலும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே மோடி அவர்களே, ஒன்றிய அரசு, எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்ட நிதியை உடனே நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் இன்னும் நாடு தழுவிய போராட்டத்தை தமிழ்நாடு மக்கள் சாலைகளிலே வீதிகளிலே இறங்கி உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக போராடுகின்ற நிலையை ஏற்படுத்தாதீர்கள். இதுவரை நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கும் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கும் கடுமையான காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மோடி அரசே, தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டை புறக்கணிக்காதீர்கள், தமிழக மக்களை வஞ்சிக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் கடந்த தீர்ப்பு எப்படி வந்ததோ அதை விட மோசமான ஜனநாயக தீர்ப்பு அடுத்த தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.